ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது அமேஸ் அப்படிங்கிற பிராண்டு AQ900+ அப்படிங்கிற மாடலு இன்வெர்ட்ரு. இப்போ இன்வெர்ட்ரு மோடில் ஆனில் இருக்குது. இந்த இன்வெர்ட்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இன்வெர்ட்டரில் வந்து பிசிபி எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. ஆனால் என்னென்னா, அந்த கூலிங் ஃபேனுக்கு மாட்டக்கூடிய கனெக்டர் வந்து இதுதான். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த 12 வோல்ட் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த கூலிங் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு ஃபுல் டைமாக 12 வோல்ட் வந்துகிட்டே இருக்கனால, அதாவது பேட்டரியில் கனெக்ட் பண்ணாலே 12 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சார்ஜிங் மெயின்ஸ் ஆன் சார்ஜிங் கொடுத்தாலுமே 12 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கனால ஃபேன் கண்டினியூஸாக ஓடி ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேனை வந்து மாற்றிருக்கோம் பாருங்கள். ஸ்க்ரூ பண்ணி மாற்றிருக்கேன், வேறு ஃபேன் மாற்றிருக்கேன். பட் கண்டினியூஸாக வந்தால் நம்ம மாத்திர ஃபேனும் கம்ப்ளைண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் போர்டில் LM358 IC யூஸ் பண்ணி ஒரு 10K NTC தெர்மல் சென்சார் இந்த மாட்டியிருக்கும் பாருங்கள் மாஸ்பெட்டில். இதை யூஸ் பண்ணி இதில் ஒரு ப்ரீசெட் வச்சுருக்கேன், 5K ப்ரீசெட்டு. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த டெம்பரேச்சருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓடுற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் இருக்குது, ஆனால் ரன்னிங் ஆகாமல் இருக்குது. இப்போ இன்வெர்ட்டர் மோடில் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபேனை வந்து ஹீட்டு அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வாட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம். வாட்ஸ் வந்து இப்போ ஒரு டியூப்லைட் மட்டும் தான் இருக்குது, 58 வாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு ஃபேன் போட்டால் வைப்ரேஷன் சத்தம் கேட்கும். அதனால் நம்ம 200 வாட்ஸ் பல்ப் போட்டுடலாம். 200 வாட்ஸ் பல்ப் போட்டேன். இப்போ வந்து ஃபேன் ரன் ஆகலை, ஹீட் ஆகணும், கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நம்ம அப்புறம் ஒரு 263 வாட்ஸ் இருக்குது, இன்னொரு 100 வாட்ஸ் போடலாம். ஓகே, இப்போ 360 வாட்ஸ் வந்துட்டு. ஓகே, இப்போ ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். ஓகே, ஃபேன் ரன் ஆகுது. இந்த பேப்பர் பறக்குது பாருங்க, தெரியுதா? இன்னொரு 60 வாட்ஸ் கொடுக்கலாம். மொத்தத்தில் எவ்வளோ வாட்ஸு? 417 வாட்ஸு நம்ம லோடு கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம கண்டினியூஸாகவே வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திருப்பி லோடெலாம் ஆஃப் பண்ணலாம், ஃபேன் ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓடிட்டுருக்கு, ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சோடனே ஃபேன் நிற்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, இப்போ லோடை கம்மி பண்ணேன். இப்போ கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நின்றுட்டு, இப்போ வெறும் 58 வாட்ஸ் தான் இருக்குது. ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுட்டு, அப்பப்போ மட்டும் கொஞ்சம் இருக்க இந்த ஹீட் ஆகிறத மட்டும் எடுக்கும், ஆனால் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின்ஸ் ஆன் பண்ணலாம். மெயின்ஸ் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, மெயின்ஸ் ஆன் பண்ணாலே வந்து ஆம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும். அதனால் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸ் ஆன் பண்ணோடனே இப்போ கூலிங் ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியும், அந்த பேப்பர் ஆடுது பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ சர்க்கியூட்டை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் பர்பஸ் போடுது. இதோட சர்க்கியூட் வந்து நான் காட்டுறேன். ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு பிளாகோட வெப் லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சர்க்கியூட் டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இந்த சர்க்கியூட் டயக்ராம் பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஃபேன் சர்க்கியூட் யூஸிங் LM358 IC அண்ட் NTC தெர்மிஸ்டர். LM358 IC இருக்குது. ஆனால் நான் இந்த பின் நம்பர் மட்டும் ஆர்டர் பண்ணி நான் கொடுக்கல, எனக்கு சர்க்கியூட் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் ஐசியில் சால்ட்ரிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. வழக்கமாக 1வது பின்னு 2வது பின்னு இப்படி தான் வரணும். ஆனால் எனக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குதுக்காண்டி 2வது பின்னு 3வது பின்னு 6 5 வந்து டம்மி, 7ம் டம்மி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது பின்னு டேரெக்டாக 33K ரெசிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணி மேலே இருக்க எண்டை வந்து +12 வோல்ட் கொடுத்தாச்சு, அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. கீழே இருக்க வந்து ஒரு 10K NTC ஒயர்டு தெர்மிஸ்டர். அப்புறம் மேலே கெப்பாசிட்டர் வந்து பாசிட்டிவில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டோம். 100 MFT 25 வோல்ட்டு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, +12 வோல்ட்டு கிரவுண்டு. கீழே இருக்க அந்த லைன் ஃபுல்லாமே கிரவுண்டு. 4வது பின்ன கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ இதுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு BD139 NPN டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எழுதான் விட்டேன். பேஸு, எமிட்டர், கலெக்டர். ஓகே, இப்போ இந்த ஐசியோட 1வது பின்னு தான் அவுட்புட்டு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு சிக்னல் கொடுத்தோடனே கலெக்டர் வழியாக நெகட்டிவ் வோல்ட்டு போகுது. அது வந்து பொலாரிட்டி மாறிடக்கூடாது, ஃபேன் ஷார்ட் ஆனால் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுக்காண்டி ஒரு டயோடு போட்டாச்சு. IN4001 டயோடு 12 வோல்ட்டு டிசி ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட் வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுறது தெளிவாக இல்லை அப்படின்னாலும் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கிளியராக கீழே ஒரு வெப் லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சார்ஜிங் ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுக்குது, 12.65 ஆம்ப்ஸ் எடுக்குது. அப்போ வந்து நம்ம பவரை வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதே மாஸ்பெட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஹீட் ஆகும் அப்படிங்கிறனால ஃபேன் வந்து ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சர்க்கியூட் வந்து நீங்கள் இதில் இந்த ப்ரீசெட் வழியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டெம்பரேச்சரில் ஓடணும்னு சொல்லி அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதே சர்க்கியூட் வந்து நீங்கள் எந்த பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். ஹீட்டு அதிகமாக இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக ஓடணும்னா இதே மாதிரி தெர்மல் சென்சாரை வச்சு மாட்டிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.